ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு அரை தக்காளி சீட்ஸ் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 4 பூண்டு பல்லை அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். எல்லாம் நல்லா கொதித்து வரும்போது அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தண்ணியோட கலர் நல்லாவே மாறி இருக்கும், முருங்கைக்கீரையும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் தனியா மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணுற தண்ணி மட்டும் போதும், அந்த சக்கை வேண்டாம். நம்ம ஆல்ரெடி வடைகட்டி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியோட இந்த முருங்கைக்கீரையோட ஜூஸும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து வச்சுக்கலாம். இதை லைட்டாக இப்போ கொதிக்க விட போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு எந்த தாளிப்பும் வேண்டாம், நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த சூப் எடுத்து அந்த கடாயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பிளெண்டாக தான் இருக்குது. நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு. அவ்வளோதான், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you in the next video. Bye. Healthy cooking, happy eating. See you again.